ஆரம்பகால அரச கோட்டையை தற்போதைய அருங்காட்சியகமாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்த பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்களை மார்மயோ. இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் என்று பார்த்தோம்னா ஆரம்ப காலத்தில் அரண்மனையாக அரச கோட்டையாக பாவிக்கப்பட்ட இடத்த தற்போது அருங்காட்சியகமாக மாற்றி இருக்கிறாங்க. அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறேன். நிறைய மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. இதுதான் அந்த கோட்டையின் முகப்பு வாசல். மூசே நேஷனல்னு சொல்லி மார்க் பண்ணி இருக்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னு சொல்லி சரியாக பார்த்தோம்னு சொன்னால் காட்டு மாதாவுக்கு கிட்டவே இருக்குது. காட்டு மாதா கோயிலேருந்து 15 நிமிட தூரத்திலே இருக்குது. ஒரு மிக கிட்ட இடத்துல உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் தான் இது. இந்த அட்ரஸை நான் வீடியோவில் சேர்த்துக்கொள்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. என்னதான் நாங்கள் நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆரம்ப காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, என்னமா இருந்தாங்கன்னு சொல்லி வரலாற்றை அறிகிறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். அந்த வகையில் நாங்களும் வந்திருக்கிறோம். வாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் திறந்திருக்கிற நேரம் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமையை தவிர மற்ற நாளெல்லாம் திறந்திருக்கு. இப்போ நாங்கள் உள்ளுக்க வந்தோம்னு சொல்லி பார்த்தா இதில் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கொள்ளணும். 3 ரூபா 50 இந்த முழு கோட்டையும் முழு இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு. அதோட முன்னுக்கு பொருட்கள் விற்பனைக்காக வச்சிருக்கிறாங்க, நினைவு பொருட்கள். அதை விட அந்த இடத்தின் வரலாற்று புத்தகங்கள், வரலாற்று சின்னங்கள் என்று சொல்லி நீங்கள் விரும்பினா வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சிலவற்றை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்க போவோம்னு யோசிக்கிறோம். உள்ளுக்க நிறைய விஷயம் இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். தற்போது ஒய்ஃபோட போகிறக்கா நான் 2ஆம் தரம் போயிருக்கிறேன். ஆரம்பத்தில் போய்க்க இந்த இடத்துக்கு கட்டணம் அறவிடப்படையில். தற்போது 3 ரூபா 50 ஒரு ஆளுக்காக அறவிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே போய் கொண்டுக்கிறோம். ஒண்டா பார்த்து கொண்டு போயிட்டுருக்குறோம். இதெல்லாம் முன்பக்கத்திலேயே இருக்குது. இது ஒரு மாடி இல்லாமல் பல மாடி தட்டுகளாக பிரிஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க வந்தால் கீழே படங்கள், அதுக்குரிய வரலாறுகள்னு சொல்லி எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் பாவிக்கப்பட்ட மரங்களை இன்னும் பாதுகாக்கிறாங்க. சிலவற்றை நவீனத்துவ ரீதியில் பாதுகாத்தாலும் கூட பழமையை அப்படியே பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஆரம்பகால கதைகளை பறைசாற்ற முகமாக கதைகளை படங்களில் சித்தரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாது படங்களுக்கு அதில் விளக்கங்களையும் காட்டியிருக்கிறாங்க. நாங்கள் அதுகளை வாசித்து வடிவாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். இவ்வாறான ஓடைகள் மூலமாக நிறைய வாசல்கள் இருக்குது. உள்ளுக்க போய் பார்த்தா எங்களுக்கே தலை சுற்றிடும் எந்த பக்கத்தால் வந்தோம்னு சொல்லி. ஆனால் அதையும் தாண்டி அவங்க மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி போகணும், எப்படி வரணும்னு சொல்லி எல்லாமே மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் உள்ளுக்க வந்தோம்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் போர்களுக்கு பாவிக்கப்பட்ட வாள்கள், உடைகள் என்று சொல்லி ஆயுத வகைகள் இங்கே பிரித்து தனியாக வச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போர் வீரன் போருக்கு தன்னுடைய உயிரையும் பாதுகாக்கிறதுக்காக அணிந்த ஆடை அணிகலன்கள் தான் இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அதோடு அவங்க பாவிக்கப்பட்ட வாள்கள், துவக்குகள் என்று சொல்லி இருக்கு. என்னதான் நவீன விதத்தில் பலவிதமான துப்பாக்கிகள் வந்திருந்தாலும் கூட ஆரம்பகால துவக்குகளை பார்க்க ஆச்சரியமாகவே இருந்தது. இங்கே இன்னொரு ஸ்பெஷல்னு சொன்னால் இங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், பட் ஃப்ளாஷ் பண்ணக்கூடாது. அது நாங்கள் ஆரம்பத்திலே அவங்ககிட்ட கேட்டு அறிஞ்சு கொண்டு நாங்கள் ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், பட் ஃப்ளாஷ் பண்ணக்கூடாது. ஃப்ளாஷ் பண்ணால் அது ஒரு தண்டிக்கக்கூடிய ஒரு விடயம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுங்க, பட் ஃப்ளாஷ் இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படியெல்லாம் இருந்துச்சான்னு சொல்லி. இங்கால பார்த்தா என்னென்ன இடத்துல என்னென்ன இப்போ வகையான சின்னங்கள் இருக்குன்னு சொல்லி இதில் நிழல்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இதை பார்த்து கொண்டே நாங்கள் அந்த இடத்தை நோக்கி போகக்கூடியமாக இருக்கும். இது சாதாரணமாக அடித்தளத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் வரைபடமை தான் போட்டுக்கிறாங்க. இப்போ நாங்கள் இங்கால உள்ளுக்க வந்தோம்னு சொன்னால் இந்த கோட்டைன்ற அமைப்பை ஒரு சின்ன ஒரு சிலை மாதிரி ஒரு இதில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த கோட்டையின் அமைப்பு எப்படி இருக்குமென்று சொல்லி ஒரே பார்வையில் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு உருவமாக வடிவமைச்சு வச்சுருக்குறாங்க. பார்க்குறக்கு எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு பெரிய ஒரு கோட்டையை ஒரு சின்ன ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. பார்வைக்கு இலகுவான முறையில்.
நாங்கள் அதில் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சு கொண்டோம் அங்கே எங்கே இருக்குன்னு சொல்லி இலகுவாக கொஞ்சம் கண்டறியக்கூடியமாக இருந்துச்சு. அதை பார்த்து நாங்கள் அப்படியே சுற்றி மேலே பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பகால சிலைகள் சின்னங்கள் வந்து உடைஞ்சு முடியாத நிலையில் வந்து இப்பவும் பராமரித்து கொண்டுக்கிறாங்க. இந்த இடத்தின் ஸ்பெஷலே அதுதான் வந்து என்ன சொல்கிற ஆரம்ப காலத்தில் பாவிக்கப்பட்ட பொருட்களை அப்படியே பாதுகாத்து வச்சுருக்குறாங்க. நாங்கள் வரலாற்றை அறியணும் வரலாற்றை பார்க்கணுமெண்டா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இடம். இப்போ நாங்கள் கீழே வரலாம் முடிச்சுட்டு திருப்பி மேலே என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்க்குறதா போய் கொண்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பக்கங்கள் வந்து தடை விதிச்சுருக்காங்க போகிறக்கு. அதில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளால் ரிப்பேர் ஆகி இதை கட்டியிருப்பாங்க போகக்கூடாதுன்னு சொன்னால் அந்த இடங்களுக்கு நாங்கள் போய்கொள்ளக்கூடாது. இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய ஏரியாக்கள் பிரிஞ்சிருக்கு. அதை விட அங்கே ஒரு ஆள் இருப்பாங்க, உங்களுக்கு எதன் விளக்கங்கள் தேவை தெரியாத விஷயங்கள் இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதை விட ஆரம்ப காலத்தில் இப்படியான மரத்தளபாடங்கள் மர உபகரணங்கள் வந்து பாவிக்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு புதுமையான விஷயம். தொழில்நுட்பம் கொண்டைய காலங்களில் இப்படி ஒரு இடத்தை உருவாக்கி இப்படி ஒரு அமைப்பு முறைகளில் வாழ்ந்திருக்கிறாங்களே என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு எங்களுக்கு தலை சுற்றி போகக்கூடியமாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் பாவிக்கப்பட்ட காதிரைகள் பெட்டிகள் பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பெட்டிகள் என்று சொல்லி எல்லாமே காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. சில இடங்களில் வந்து இப்போ சாதாரணமாக நவீனத்துவப்படுத்தி அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொஞ்சம் புனரமைப்பு பணிகள் செய்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு அரசனால் பாவிக்கப்பட்ட கட்டில வந்து இப்போவுமே பராமரித்து கொண்டுருக்குறாங்க. எவ்வளோ ஒரு அழகான ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தில் காணப்பட்டுச்சு. அதில் வந்து வரலாறு கூட எழுதி வச்சுருக்காங்க யார் பாவிச்சது என்னென்னு சொல்லி. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்படியான கயிறு போட்டு பிளாக் பண்ண ஏரியாக்களை வந்து நீங்கள் உள்நுழையக்கூடாது. அதுக்காகத்தான் இப்படியான இடங்களை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த பகுதிகளை தவிர்த்து கொண்டு நாங்கள் மற்ற பகுதியில் போய் கொண்டுக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் காலத்தில் அவங்க பாவிக்கப்பட்ட உபகரண வகைகள் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. பிளேட்ஸுகள் தண்ணி குடிக்கக்கூடிய கூலைகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நவீனத்துவம் குன்றிய காலத்திலும் இப்படியெல்லாம் பாவிச்சார்களான்னு சொல்லி யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த இடங்களில் இருக்க ஒவ்வொரு பொருட்களும் வந்து. அதை விட இதில் பார்த்திங்கன்னா சிலைகள் சின்ன சின்ன உருவங்கள்னு சொல்லி எல்லாமே ஒன்றுண்டா பார்த்து நிரல்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றுண்டா தனித்தனியாக எடுத்தேன். நீங்கள் ஃபோட்டோ எடுங்க, பட் ஃப்ளாஷ் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுடைய வரலாற்று சின்னம் வந்து அழிவடையக்கூடாது, தொடர்ச்சியாக பாதுகாக்கணுமென்றக்காக தான் அப்படியான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் வந்து சைடில் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சிலைகள் சின்னங்கள்னு சொல்லி ஒன்றையுமே விடாமல் எல்லாத்தையுமே தத்துருவமாக எடுத்து பாதுகாத்து கொண்டுக்கிறாங்க. அதை விட இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் நேரத்தை கணிக்கிறதுக்கு பாவிக்கப்பட்ட மணிக்கூடுகள் திசை காட்டிகள்னு சொல்லி அதை கூட இன்னுமே வச்சுருக்கிறாங்க. அந்த மணிக்கூடலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ வடிவாக இருந்துச்சு. இந்த பெரிய உலகப்படத்தை வந்து உலக வரைபடத்தை வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே அளவான ஒரு இதாக வச்சுருந்துருக்குறாங்க. ஆரம்ப காலத்திலேயே நாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டதாக காணப்படுது. அதோடு இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு போர்க்கப்பலில் வந்து போர் வீரர்கள் வந்து எப்படி பயணிப்பார்கள்னு சொல்லி அந்த ஒரு அமைப்பு முறையில் ஒரு போர்க்கப்பலையை வந்து ஒரு தத்ரூபமாக வந்து வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதோடு அன்றைய காலத்து அரசன் அரசிமார் வந்து இளவரசிமார்கள் பாவிக்கப்பட்ட ஆடை ஆபரணங்கள் வந்து இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அது கூட இன்னுமே இன்றைய காலத்தில் வந்து அவங்க பாதுகாக்கிறது பெருமைக்குரிய விஷயமே. அதோட இங்களை பார்த்தோம்னா அவங்க வந்து இசைப்பிரியர்களாக இருந்திருக்கலாம்ன்றதுக்காக அவங்களுடைய இசைக்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள் கூட காணப்படுது. அதோட நாங்கள் இப்போ எல்லாம் சுற்றி முடித்து முன்பக்கம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் நீங்கள் அந்த இடத்துக்கு போனதுக்கு நினைவுக்கு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு இடத்தை வச்சுக்காங்க. ஒரு அரசன்ட்ட படத்தில் உங்கள்கிட்ட படம் வர மாதிரி நீங்கள் இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குரிய கட்டணம் அதில் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தா பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஒரு அரசன் முக ஷேப்பில் வந்து இப்படி காட்டுறாங்க.
எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு அரசண்ட தோட்டத்திலே எங்கள் முகம் பாரத காணக்கூடியமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் சுற்றி உள்ளுக்கெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கோட்டைன்ற சரியான ஒரு அமைப்புமே பாருங்க. எதிரி வந்து நான் என்ன சொல்ல கோட்டைக்குள்ளே ஊடுருவாமல் இருக்கிறதுக்காக பதுங்கு குழிகள், மற்றது வந்து இடையில வந்து நீர்த்தேக்கத்தை உருவாக்கி எதிராளி வந்து நேரடியாக உள்பூராமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்பு கவசங்களை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதை விட 4 மூலைக்கும் வந்து காவலர்கள் அமைச்சு வச்சுருக்காங்க. அதை விட பதுங்கு குழிகள்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்கிற அந்த கட்டமைப்பை வந்து சரியான முறையில் பாதுகாக்கிறக்காக வச்சுருக்குறாங்க. என்னதான் நாங்கள் வரலாறுகளை வந்து பாட புத்தகங்களை படித்தாலும் நேராக போய் பார்த்து அதை விளங்கி கொண்டு சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு திருப்தி கிடைக்காது. அதை விட இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் காடுகள் மரங்கள்னு சொல்லி நல்ல ஒரு அமைதியான ஒரு நேச்சுரலான ஒரு சூழல் தான் காணப்பட்டது. நாங்கள் இந்த இடத்துக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். வடிவாயெல்லாம் சுற்றி பார்த்தோம். எல்லாம் எப்படி இருக்குது என்னமா இருந்தேன்னு சொல்லி சுற்றி பார்த்தோம். இப்படி ஒரு டிக்கெட் தான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். 3 ரூபா 50 2 பேருக்கு 7 ரூபா செலவழிச்சு. ஆனால் அந்த பெருமதிக்கு மேலால் நாங்கள் வரலாறு அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்றதை ஓரளவு கற்பனை பண்ணி எங்களால் பார்க்கக்கூடியமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த இடத்துக்கு போங்க, நல்ல பிரயோசனமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் என்று மெம்மார் மயூ. நன்றி.